கண்டுபிடிப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சைக்கிள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கண்ணகன் லேக் தான் வந்துருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது என்னுடைய சைக்கிள். இந்த சைக்கிளாக நான் கிட்டத்தட்ட எத்தனை கிலோமீட்டர் தெரியுமா? என்னுடைய வீட்டிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எப்படியும் ஒரு மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3.3 கிலோமீட்டர் இல்லை 3.3 கிலோமீட்டரில் ஒரு 5.3 கிலோமீட்டர் இருக்கும். அவ்வளோ தூரம் நான் வந்து சைக்கிள்லேயே வந்தேன். அதுவும் வந்து என்னுடைய சைக்கிள் கீர் சைக்கிள்லாம் இல்லை. அதனால் நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு மெரிச்சிட்டு தான் வந்தேன். ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் மெரிச்சனால ஆனால் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் மெரிச்சிட்டு வந்த அப்புறம் இங்கே கண்ணகன்ஸ் லேக்கில் உட்காந்துட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் சரி இப்போ விளாக் ஸ்டார்ட் பண்ணிடலான்னு நினச்சேன். நான் சைக்கிள் எடுக்கும் போதே கேமரா ஸ்டார்ட் பண்ண மறந்துட்டேன். ஸ்டார்ட் பண்ணேன், ஆனால் நம்ம கேமரா கோளாறு கொடுத்துருச்சு. ஆனால் ஆஃப் ஆகிடுச்சு போல், எனக்கு தெரியல. அது நான் பாட்டு எடுத்துன்னு வந்துட்டேன். இப்போ நான் வந்து உங்களுக்கு கண்ணகன்ஸ் லேக்கோட வியூ காட்டுறேன். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கோரிமேட்டில் தான் இருக்குது. கோரிமேட்டில் கேவி ஸ்கூலுக்கு ஆப்போசிட்லேருந்து கேவி ஸ்கூல்லேருந்து கரெக்டாக ஒரு 2 கிலோமீட்டர் ஒரு 1 கிலோமீட்டர்லேருந்து வந்தோம்னா இந்த கண்ணகன்ஸ் லேக்கை நம்மளால் பார்க்க முடியும். இந்த கண்ணகன்ஸ் லேக் வந்து பார்த்திங்கன்னா இதோட மொத்த டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 1 கிலோமீட்டர் இதோட மொத்த டிஸ்டன்ஸே. இப்போ நான் உங்களுக்கு அந்த கண்ணகன்ஸ் லேக்கோட வியூ காட்டுற பாருங்கள். இதான் அந்த கண்ணகன்ஸ் லேக்கு தெரியுதா? இங்கே தான் நான் வந்து தெரியுதா அந்த எண்டு இருக்குதா, அந்த எண்டுலேருந்து இந்த எண்டு வரைக்கும். இது வந்து ஆக்சுவலி வந்து முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இங்கே போட்டிங்லாம் விட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ ஏன்னு தெரியல, இப்போலாம் போட்டிங் விடுறது கிடையாது. ஏன்னு எனக்கும் தெரியல. ஆனால் முன்னாடிலாம் போட்டிங் விடும்போது இங்கே ஃபீலாம் ரொம்ப கம்மியான சார்ஜ் தான் பண்ணுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அடுத்த இடத்துக்கு போவோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தீங்களா அவ்வளோ அழகான ஒரு லேக் பக்கத்தில் இப்படி நம்ம மக்கள்லாம் பிளாஸ்டிக்ஸை இப்படி போட்டு வச்சுக்கிறாங்க. நான் இந்த வீடியோ பார்க்குறவங்ககிட்டலாம் நான் ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணுறேன், நீங்கள் லைக் பண்ணுங்கள். அதெல்லாம் எனக்கு முக்கியமே இல்லை. அதை விட தயவுசெய்து நம்மளோட ஸ்டேட்லேயோ இல்லை கண்ட்ரிலேயோ வந்து பிளாஸ்டிக் போடாதீங்க. ஏன்னா வந்து நம்ம பிளாஸ்டிக் போட்டால் இந்த உலகமே அழிஞ்சிரும். தயவுசெய்து நான் உங்ககிட்ட ஒரே ஒரு இந்த ரிக்வெஸ்ட் மட்டும் எனக்காக பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ண தேவையில்ல, ஷேர் பண்ண தேவையில்ல, கமெண்ட் பண்ண தேவையில்ல, சப்ஸ்கிரைப் பண்ண தேவையில்ல. இது மட்டும் எனக்காக பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து ஒரு இடத்துக்கு போக போகிறோம். எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு சர்ப்ரைஸு. இப்போ கண்ணகன்ஸ் லேக்லேருந்து கிளம்பிட்டோம். கண்ணகன்ஸ் லேக்லேருந்து கிளம்பிட்ட அப்புறம் இப்போ வந்து நம்ம நேரம் எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு சர்ப்ரைஸ் ஸ்பாட். நான் வந்து அங்கே போயிட்டு தான் சொல்லுவேன். ஓகேவா? அதே மாதிரியே இன்றைக்கி வந்து ஒரு ஆக்சிடெண்ட் நடந்து போச்சு. என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் சைக்கிளிங் பண்ணும்போது ஒரு கார் வந்து என்னை அப்படியே ஒரு மாதிரியே ஸ்மாஷிங் பண்ணுற மாதிரி ஒரு மாதிரியாக அந்த அப்படியே டிராஃபிக்கிங் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி ஒரு கார் என்னை வந்து முட்டை வந்துச்சுல அப்படியே 2 காருமே நான் அப்படியே பிதுக்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனு. ஆனால் அதையும் தாண்டி நான் அப்படியே வந்துட்டேன். அது வந்து அதோட ஃபுல் அப்டேட் வந்து நான் லாஸ்ட்டாக சொல்லியிருப்பேன். அதனால் வீடியோவில் எங்கே வேணாலும் நான் சொல்லியிருப்பேன். அதனால் லாஸ்ட்டாக கொஞ்சம் சொல்லியிருப்பேன், அப்புறம் வீடியோ நடுவில் கொஞ்சம் சொல்லியிருப்பேன். அதனால் வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே சர்ப்ரைஸ் இடத்துக்கு போகிறோன்னா நான் சில க்ளூலாம் உங்களுக்கு கொடுக்குறேன். அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்களான்னு பார்ப்போம். இங்கே வந்து இந்த வேர்டை சொன்னாலே நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்களே. என்ன வேர்டுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நிறையா ஆட்டோ வேன்லாம் நிற்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த திருக்குறள் கொஞ்சம் உங்களுக்கு சொன்னால் கண்டுபிடிப்பீங்கன்னு நினைக்கிறேன். கற்க கசடர் அந்த திருக்குறள் தெரியுமா? அந்த திருக்குறள் வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. முடிஞ்சால் கண்டுபிடிச்சிக்கோங்க. நான் சொல்ல மாட்டேன், நான் அங்கே போய்ட்டு தான் சொல்லுவேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கார் வந்து என்னை ரொம்ப பயமுறுத்துச்சு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கையில் ஒரு மாதிரி அடிபட்டு அப்புறம் இங்கெல்லாம் ஸ்க்ராச்சஸ் விழுந்து அப்புறம் அப்படியே ரொம்ப ப்ளீடிங் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா அப்புறம் அப்போ தான் ஹாஸ்பிட்டல் கிட்டன்னு போட்டாங்க. அப்புறம் வந்து ஒரு 2 ஹவர்ஸ் ஆச்சு நாங்கள் ஹாஸ்பிட்டல்லேருந்து ரிலீவ் ஆகவே. அந்த மாதிரி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இப்போ நம்ம ஸ்கூலுக்கு போகும்போது இந்த ஐயோ நானே வார்த்தையை சொல்லிட்டேனே ஸ்கூல்னு சர்ப்ரைஸ்னு. சரி பரவாயில்ல, தெரிஞ்சால் போட்டோம்.
சரி வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வழியில் தான் நான் வந்து எப்பவுமே ஆட்டோவில் தான் வருவேன் ஸ்கூலுக்கு. என்னோடய ஸ்கூல் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா ஆமாம் காலையில் 6:50க்கு ஆரம்பித்து மதியம் 12:20க்கெலாம் முடிஞ்சிடும். எப்பயுமே என்னோடய ஸ்கூல் அந்த மாதிரி தான் முடியும். என்னோடய ஸ்கூல் வேறு எப்பயுமே ஹாஃப் டே தான். என்னோடய ஸ்கூல் பேர் வந்து நான் அங்கே போய் சொல்கிறேன். அதையாச்சும் சர்ப்ரைஸாக வைக்க விடுங்க ப்ளீஸ். அதுக்காக அங்கே போய் சொல்கிறேன். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நான் எப்பவுமே ஆட்டோவில் தான் போவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா அப்பா வந்து காலையில் டியூட்டி போயிடுவாங்க, அம்மாவும் காலையில் ஆஃபீஸ் போயிடுவாங்க. அதனால் வீட்டில் நானே தான் தனியாக இருப்பேன். அம்மா காலையில் சாப்பாடு செஞ்சு வச்சுருவாங்க, அண்ணனும் நானும் இருப்போம். அப்புறம் அண்ணனும் நானும் குளிச்சுட்டு அப்புறம் கிளம்பிட்டு யூனிஃபார்ம்லாம் போட்டுட்டு அண்ணன் எனக்கு டிஃபன்லாம் பேக் பண்ணி கொடுத்துட்டு அப்புறம் என்னை கிளப்பி விட்டுட்டு அவனும் காலேஜுக்கு பஸ்ஸில் போயிடுவான். அப்புறம் கீ வந்து நாங்கள் ஒரு இடத்துல வச்சுருப்போம். அப்புறம் அம்மா வந்து எடுத்து ஓப்பன் பண்ணிப்பாங்க. அந்த மாதிரி தான் இது வரைக்கும் நானும் எங்கள் அண்ணன் காலேஜ் போயிட்டுருக்கோம். காலேஜ் ஸ்கூல் எல்லாத்துக்குமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கூல்கிட்ட வந்துட்டோம். இது எந்த இடம்னு தெரியுதா? இதோட பேர் எனக்கு தெரியல. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் எங்கள் அத்தை வீடு கூட இருக்குது. இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் இருக்குது எங்கள் அத்தை வீடு. அதோட கிளிப் கூட ஒரு ஷார்ட் கிளிப் மாதிரி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அது கூட மறக்காமல் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். இப்போ இதான் என்னுடைய ஸ்கூல் அதுங்களா. இதான் வந்து அந்த என்ட்ரன்ஸு. இப்படி தான் தெரியுதா அந்த என்ட்ரன்ஸு? இந்த என்ட்ரன்ஸில் தான் நாங்கள் போவோம். இது வந்து ஒரு பெரிய ஆர்ச் இருக்கும் அங்கே, ஜிப்மர் ஆர்ச். அது உள்ளே போயிட்டு அப்படி இங்கே தான் வருவோம். இதான் என்னுடைய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ். இதே என்னுடைய ஸ்கூல் தெரியுதா? இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கூல் பேர் என்ன தெரியுமா? வெயிட் பண்ணுங்க காட்டுறேன். இந்த ஸ்கூலுக்கு ஆப்போசிட்லேயே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு கோயில் இருக்கும். இங்கே ஸ்கூலுக்கு ஆப்போசிட்லேயே ஸ்ரீ சனிவி விநாயகர் தேவஸ்தானம்னு எங்கள் ஸ்கூலுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தெரியுதா? எங்கள் ஸ்கூல் பேர் என்ன தெரியுமா? கேந்திர வித்யாலயா சங்கத்தன் நம்பர் 1. எங்களுக்கு வந்து மார்க்லாம் கம்மியாயிடுச்சுன்னா நாங்கள் அங்கே தான் போய் வேண்டுவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நேராக நம்ம அத்தை வீட்டுக்கு போய் கொஞ்ச நேரம் பேசிட்டு அப்புறம் அத்தை வீட்டிலேருந்து இறங்கி வந்துட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்து அப்புறம் அம்மா நம்மளுக்கு டிஃபன்லாம் கொடுத்தாங்க. டிஃபன்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா டிஃபன்லாம் சாப்பிட்டு முடிக்க அப்புறம் அப்பா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் அந்த பிளட்டு கிளாட்டிங்லாம் அந்த இதெல்லாம் இப்போ ஏதோ ப்ரொசீஜர்லாம் பண்ணாங்க. அப்புறம் அதெல்லாம் முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய கையில் இருந்த ஸ்க்ராச்சஸ்லாம் அப்புறம் டாக்டர்ஸ் வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. அந்த டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா உள்ள போன்ஸ்க்கு எந்த பிரச்சனையும் இல்லை, இனிமேல் சைக்கிள் ரைட் பண்ணும் போது கேர்ஃபுல்லாக ரைட் பண்ண சொல்லுங்கள். இதுக்கப்புறம் திருப்பியும் இந்த மாதிரிலாம் ஆச்சுன்னா அப்புறம் அது என்னாச்சும் பெரிய இஷ்யூ ஆகிடும். இப்போயும் லைட்டாக லிகமெண்ட் ஏதோ ப்ராப்ளமாக இருக்குது, அதனால் பார்த்து இனிமேல் சைக்கிள் ஓட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஓகே டாக்டர் இனிமேல் கரெக்டாக ஓட்டுறேன் அப்படின்னு சொன்னேன். அவரும் ஓகே தம்பி இனிமேல் கரெக்டாக ஓட்டு பண்ணார். நான் என்ன சொல்கிறேன்னா தயவுசெய்து இனிமேல் வந்து எல்லாருமே சைக்கிள் ஓட்ட போகிறீங்கன்னா சைக்கிள் ஓட்டும் போது ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக ஓட்டுங்க. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கையில் செம பெயின் வந்துருச்சு, சுத்தமாக என்னால் முடியல. அந்த மாதிரி எனக்கு பெயின். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.